ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெரி ஜெயந்தி சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி செய்யுதுந்தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் கேஸ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சு வானல் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் தொக்கு உங்களுக்கு நல்லா வரும். இப்போ கூடவே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 8 பல்லு பூண்டு அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்து அதில் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா நமக்கு வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். ஏன்னா இது தொக்கு அப்படின்றதுனால இன்னுமே நமக்கு கலர் ரொம்ப கோல்டன் கலர் வரணும். ஸோ அதனால் அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இன்னும் நல்லா கோல்டன் கலர் வரணும். பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க. தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்காக நம்ம நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு வதக்குங்க. வதக்கிட்டே இருங்க. கூடவே 4 பச்சை மிளகாய் கீறினதை எடுத்து ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ தட்டி வச்ச பூண்டு எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். முழு பூண்டும் போடணும், தட்டி வச்ச பூண்டும் போடணுங்க நெத்திலி கருவாடு தொக்குக்கு. அப்போ தான் இந்த வாசம் எல்லாமே இறங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா வதக்கிட்டே இருங்க. இந்த பூண்டுடைய ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கூடவே மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த நெத்திலி கருவாடு எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க. நெத்திலி கருவாடு கூட தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருங்க. கருவாடு வந்து உடையாது. ஏன்னா இது நெத்திலி கருவாடு அப்படின்றதுனால குச்சி குச்சா உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும், உடையாது. இந்த டைமில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து கருவாடு குழம்பு, அதாவது கருவாடு தொக்கு அப்படின்றதுனால கருவாடு குழம்பா இருக்கட்டும், தொக்காக இருக்கட்டும், எதுக்குமே ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணணும் மிளகாத்தூள். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு வதக்கி கொடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புளி தண்ணி எடுத்து இந்த டைமில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா தழுவி கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா தழுவி கொடுங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டிங்க அப்படின்னா நெத்திலி கருவாடு தொக்கு நல்லாவே கொதித்து உங்களுக்கு இந்த ட்ரை கன்சிஸ்டன்சியில் தொக்கு மாதிரி வந்துடும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்குங்க. பாருங்கள், இப்போ நமக்கு நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி எடுத்து தூவி ஒரு 10 நிமிஷம் போல் மூடுங்க. மூடி திறந்தீங்கன்னா நம்ம ஜெரி ஜெயந்தி ஸ்டைலில் ஒரு சூப்பரான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை அப்படியே நீங்கள் சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெரி ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.